கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்தின் பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 21 நாட்கள் ஜெபத்திலே கர்த்தர் நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறதுக்காக நன்றி. அதிகாலையிலேயே உம்முடைய திவ்ய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பாக்கியத்தை தருகிறீர். உம்மை ஆராதிக்க வைக்கிறீர், உம்மை துதிக்க வைக்கிறீர், உம்முடைய பிரசன்னத்தை உணர வைக்கிறீர், பாட வைக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறீர். மேட்டிமையானவனையோ நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது போல, உம்முடைய மெய்யான கரத்தின் கீழே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நீர் எங்களை உருவாக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இந்த 4வது நாள் ஜெபத்திலே தேவன் நம்மோடு கூட அவர் இடைபடும்படியாக, நம்மோடு கூட அவர் பேசும்படியாக, நம்மோடு கூட அவர் இடைபடும்படியாக கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய கிருபைகளை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆச்சரியமானவைகளை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மகிமை நிறைந்தவர், பிரசன்னத்தை உடையவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் மாறாதவர், நீ சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் முற்றிலும் அழகுள்ள பரிசுத்தர், நீர் வெண்மையும் சிவப்புமானவர். நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்பதற்காக நாம் ஆயத்தமாகுவோம். ஆங்காங்கே நாம் சென்று வழக்கமாய் நம்முடைய துதி ஆராதனையிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுவோம். இந்த காலை நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறதான ஆசீர்வாதங்கள், தேவனுடைய மகத்துவமான வல்லமைகள், இது எல்லாவற்றையும் உணரத்தக்கதாக ஒரு புதிய சிந்தையோடு கூட தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல பிரகாசம், சத்தம் பெருவெள்ளை இறைச்சல் போல. நாம் துதிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியிலே இப்படிப்பட்டவராய் இறங்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல. பாடுவோம். முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல. இயேசுவே, ஆத்மனேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே, ஆத்மனேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறார். பாடுவோம். காட்டு மரங்களில் கிச்சிலிப்போ,
எந்த நேசரதோ நிற்கிறார். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பாடுவோம். 10,000களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000களில் சிறந்தோ 10,000. கை தட்டி உற்சாகமா பாடுவோம். அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி. மறுபடி சொல்லுவோமா? அவர் இடது கை என் தலைக்கு. சதத உயர்த்தி. அவர் இடது கை என் தலைக்கு. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி. காலை தோறும் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்க. அவருடைய நேசத்தால் சோகமா என்மேல் பறந்த கொடி. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசத்தம். சொல்லுங்களேன். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்து. காலை நேரத்தில் சொல்லுவோமா? கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000களில் சிறந்தோ 10,000களில். சொல்லுங்க. ஆண்டவரை வர்ணிச்சு பாடுங்க. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்த்திடுவேன். பாடுங்க. என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்த்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சொல். பாடுங்க. மனவாளி. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நேரமே. மறுபடி சொல்லுவோமா? என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய். அந்த பாக்கியத்தை இந்த காலை நேரத்தில் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க மார்பிலே சாய்கிற பாக்கியம் இந்த காலை நேரத்தில் பெற்றிருக்கிறனே. மனவாளியே வா என்பாரே. உற்சாகமா சொல்லுவோம். மனவாளியே வா என்பாரே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா.
ரூபமுமா 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ இயேசுவே. காலையில பாடுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க. 10,000களில் சிறந்தோ 10,000களில் சிறந்தோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? காலையிலேயே அவருடைய சத்தம் நமக்கு நேராய் வருகிறது. ஆமென். என்னன்னு கூப்பிடுறாரு காலையிலேயே நம்மள வந்து? என் பிரியமே, என் ரூபவதியே, என்னுடைய மனவாளியே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆமென். அப்ப காலையில அவரு லவ் சாங் பாடுறாரு நமக்கு. பக்கத்துல சொல்லுங்க, யார் லவ் சாங் பாடுறாரு? யார் லவ் சாங் பாடுறாரு? ஆண்டவர் நமக்கு லவ் சாங் பாடுறாரு. ஆமென். என்னன்னு கூப்பிடுறாரு? என் பிரியமே. சொல்லுங்க, சத்தம் பத்தாது. இப்படியா கூப்பிடுவார் அவரு? என் பிரியமே, ரூபவதியே. நல்ல சத்தமா சொல்லுங்க, என் பிரியமே. சரி, அன்பு இது எப்படி? அன்பு ஒருத்தவங்க இப்ப இதே வந்து நாம் நேசிக்கிறவர்கள்ட்ட பேசினா எப்படி இருக்கும்? எப்படி வர்ணிச்சு கூப்பிடுவீங்க? அப்படியே சில மாதிரியே நிப்பீங்க. என் பிரியமே, என் ரூபவதியே, காலையில இதெல்லாம் சொல்லணுமா அப்படி நிப்பீங்களா? இல்ல போய் அணைச்சு கட்டி பிடிச்சு சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாளியே, நான் உன் கூட சேர்ந்து மகிழ்வதற்கு, உறவாடுவதற்கு. நேத்து படிச்சோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் நம்ம மத்தியில வந்து பிரசன்னராய் இருக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆதாம் கிட்ட ஆண்டவர் வந்து அப்படிதான் கேட்டார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் என்ன பண்றாரு? செடியின் ஓரத்துல போய் என்ன பண்றாரு? ஒளிஞ்சிக்கிறார். ஆமா, பக்கத்துல பஸ் சொல்லுங்களேன். தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே நம்மோடு கூட உறவாட வருகிறார். ஆனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு முன்பதாக ஆராதிப்பதற்கு, அவரோடு கூட இசைவதற்கு நம்மள கிட்ட சேர விட மாட்டீங்க. ஆமென். ஆதாம் என்ன பண்றாரு? இலைகளால அவர் என்ன பண்றாரு? முதல்ல அவர் போய் ஒளிஞ்சிக்கிறார், தன்னை மூட நினைக்கிறார். ஆனா ஆண்டவரோ என்ன பண்றாரு? ஒரு உடையை கொடுத்து ஆண்டவர் அவனை கூட்டிட்டு வர்றார். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை துதிக்கும் பொழுது காலையில இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பழைய பாடல் இதெல்லாம். என் பிரியமே, ரூபவதி என அழைத்திடும் என்ன சத்தம்? இன்ப சத்தம். அப்ப இன்ப சத்தம்னா எவ்வளவு ரசனையா இருக்கும், எவ்வளவு மெலடியா இருக்கும். அப்ப அவர் வந்து டெய்லி காலையில 4 மணிக்கு அவர் என்ன பண்ணுவங்கள? பாஸ்டர் கால் வருதோ இல்லையோ இப்படி பார்த்துட்டு, ஐயோ, அலாரத்தை கூட திருப்பிட மாட்டீங்க நீங்க. ஆனா என் கால் வருதோ இல்லையோ, என் பிரியமே, என் ரூபவதியே, என்ன பாக்குறதுக்கு எழுந்து வா அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க, எழுந்துடணும். அந்த ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிடுவீங்க. சேர்ந்து பண்ணலாமா? என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கைதட்டி பாடுவோம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடு. பாடுவோமா? நான் மகிழ்ந்து துதித்திடுவேன் ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே. சொல்லுங்க, நான் மகிழ்ந்து துதித்திடுவேன் ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே
பறந்திடுவேன் நான் மேகத்திலே. சுத்த பிரகாச பாடுங்க பாடுங்க. பறந்திடுவேன் நான் மேகத்திலே. சொல்லுவோம் நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம். ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்தி. கை தட்டி சொல்லுவோம். சுத்த பிரகாச பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000ங்களில் சிறந்தோம். 10,000 இயேசுவே ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000ங்களில் சிறந்தோம். 10,000 ஆரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யார்? சொல்லுங்களே. ஆரீரருணோதயம் போ உதித்து வரும். முகம் சூரியன் போல் பிரகாசம். கையை உயர்த்தி சொல்லுங்க. முகம் சூரியன். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000ங்களில் சிறந்தோ. 10,000ங்களில் கை தட்டி பாடுவோம். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000ங்களில் சிறந்தோ. 10,000 சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து. கை தட்டி பாடுவோமா. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து. கை தட்டி சொல்லுவோம். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற. பாடுங்க. இந்த காலை நேரத்திலே தேவன் உங்களுடைய உள்ளான ஆவியை புதிதாக்கி அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீக்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடுவோம். ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு. உற்சாகமா கைத்தடி. ஏடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு. மறுபடியும் சொல்லுவோம். ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. எதை குறித்தும் நினைக்காமல் தேவன் எல்லாவற்றையும் காலைதோறும் பார்த்துக் கொள்ளுவார் என்ற அனுபவத்தோடு சேர்ந்து
இணைந்து சொல்லுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம். ஆமென் பாடுவோம். காண்கின்ற உலகம் காணாத பரலோகம். துதிங்க துதிங்க பாப்போம். காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கைத்தட்டி சொல்லுவோம். சோர்ந்து போகாம துதிங்க பாப்போம். ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவால நிரப்பப்பட்டு சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள் சொன்னாரு. சொல்லுவோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இந்த காலை நேரத்தில் துதிப்போமா? இயேசுவே சோர்ந்து நாங்க சோர்ந்து போக கூடாதப்பா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எத்தனை பேருக்கு உபத்திரவத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. பாடுங்க. கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. விசுவாசத்தோட கை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்காக யாவற்றையும் நான் சகிக்கும் போது, கடந்த நாட்களில் தியானித்தது போல பாடுவோம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. சோர்ந்து போகாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகா. இப்படி சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள். சோர்ந்து இயேசுவினுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள். சோர்ந்து போக மாட்டோம். கை தட்டி இயேசுவே இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைபடுவீராக. ஒரு புதிய பலத்தினால நிரப்புவீராக. Yes Lord, சோர்ந்து போக மாட்டோம். எங்களை ஒரு புதிய பலத்தால நிரப்புவீராக. புதிய பலத்தால நிரப்புவீராக. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகம் அதில் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பாடுவோம். இந்த பார்தலத்தின்
உள்ளத்தில் சின்னஞ்சிறு வயதில் தூரம் போயினும் கண்டு கொண்டார். பாடுவோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. கடைசியா உற்சாகமா சொல்லுங்க. என்னை நம்பியவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, அதை வரும் வரை காத்துக்கொள்வோம். என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்துக்கொள்வே. என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்துக்கொள்வே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, நிறைவான சந்தோஷமே. பாடுவோம். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி, சொல்லுங்க, நிரம்பி வழிகிற பாத்திரமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமா கைகளை தட்டி என் பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நீர் என்னை கொண்டு வருவீராக. அதிகாலையிலே தேவ சந்தோஷத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் மாறணும். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எதிராளியான பிசாசானவன் எர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே அவரை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சில குறிப்புகளுக்காய் நாம் ஜெபிப்போம். சகோதரி கிரேஸ் அவர்கள் நம்மளை ஜெபத்துல நடத்துவாங்க. ஒரு குறிப்பை கேட்டுட்ட பிறகு உடனடியாக வேகமா நீங்க அந்த குறிப்புகளுக்காய் நீங்கள் முன்னால நீங்க ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஃபாஸ்டா நம்ம ஜெப குறிப்புகளை நாம் செய்து நாம் முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது நாள் அதிகாலை உபவாச ஜெபத்திற்கு நம்மளை கூட்டி சேர்த்தாக்க முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இப்போ ஜெப குறிப்புகள் அநேகம் இப்போ நிறைய இப்போ கிருபை பெருகுகிறது போல உபத்திரம் பெருகி இருக்கு. இந்த நேரங்களில் முதலாவது நம்ம வாலிப பிள்ளைகளுக்காகவும் வாலிப சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். வாழ வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று நம்ம சங்கீதம் 127:5 வாசிக்கிறது போல, அது மாத்திரல்ல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23 வசனத்தின்படியும் கர்த்தாவே இந்த எல்லா வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே இப்போ அவருடைய நோக்கம் பிள்ளைகள் மேல இருக்கட்டும். ரெண்டாவது, இப்போ வாலிப பிள்ளைகள் தாய் தந்தை கட்டுப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கணும். தீமைக்கு விலகுற பிள்ளைகளாகவும் மறைவான குற்றங்களுக்கு பாவ கயிறுகளால் இச்சைகளாலும் கட்டப்படாதவர்களாக, துணிகரமான பாவம் செய்யாதவர்களாக, சோதனையிலும் கண்ணியிலும் தன்னை காத்து கொள்ளும்படியாகவும், மதுபானம் சினிமா பிசாசின் கண்ணிகள் விழாதபடி வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, இதற்காக யாராவது ஒருவர் தேவனால் ஏழப்பட்டவர்கள் ஜெபிக்கும்படியா கேட்கிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு இந்த ஜெபத்தை இருக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, தருமையான இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். சபையை ஆண்டவரே, நாங்கள் வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாலிபர்கள் நாளைய தேசத்தின் தலைவர்களா இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, நாளைய ஆண்டவரே அப்பா குடும்பத்தின் தலைவர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, அவருடைய வாலிப நாட்கள்ல தேவனை சிருஷ்டிகரை நினைக்கின்ற கிருபைகளை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா,
ஒரு நாளும் பிசாசிற்கு இடம் கொடுக்காமல் தகப்பனே அப்பா, பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் தகப்பனே அப்பா, பாவம் என்ன என்பதை தகப்பனே அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கிறிஸ்துவை அறியாத அநேகர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளும் பாவத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. சபைக்கு போற அநேக பிள்ளைகளும் ஆண்டவரே உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைகள், ஆண்டவரே சபைக்கு போற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வித்தியாசத்தை ஆண்டவரே அவங்களோட ஆங்காங்கே பொருத்தப்பட்ட இடங்கள்ல ஸ்தலங்களை தகப்பனே காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. ஆண்டவரே பெரியவர்களுக்கு தகப்பனே கீழ்ப்படிந்து அவங்களுடைய வாழ்க்கையை தகப்பனே அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்க ஆண்டவரே அவங்க தனிப்பட்ட நேரங்கள்ல அவங்க என்னென்னலாம் பண்றாங்க என்பதை தகப்பனே நீங்க அறிந்திருக்கிறீங்க. யாருக்குமே தெரியாம மறைமுகமா அவங்க என்னென்னலாம் கோத்ரூ பண்றாங்க என்பதை தகப்பனே அப்பா உங்களுக்கு தெரியும் தகப்பனே அப்பா. அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவரே சரியானதை செய்ய தகப்பனே அப்பா வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நீங்க சொல்ற சத்தத்தை அவர்கள் கேட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே விசாலமான பாதையை அவர்கள் தெரிந்தெடுக்க கூடாது தகப்பனே அப்பா. நெருக்கமான குறுகலான பாதை ஆண்டவரே, அது பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் போகின்ற பாதையா இருக்கிறது ஆண்டவரே. அதை அவர்கள் புரித்துக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. இவர்கள் எல்லாம் தகப்பனே அப்பா நாளைய தினத்தின் தகப்பனே தலைவர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பரலோகத்திற்கு நேராய் ஆண்டவரே பரிசுத்தப்படட்டும். பரலோகத்துக்கு நேராய் தகப்பனே அப்பா சுத்தமாகப்படட்டும் தகப்பனே. வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் தகப்பனே அப்பா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆண்டவரே பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. வீணான காரியங்கள் தகப்பனே அப்பா, நேரத்தை தகப்பனே வீணாய் செலவு பண்ற எண்ணங்கள் எல்லாம் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. வழி விலகி போகாத அளவுக்கு அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாரும் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல கூட கர்த்தர் நீர் அவர்களுக்கு அதிகமான பாதுகாப்பை நீர் தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்தை தேவன் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இரண்டாவது குறிப்பு, இப்ப நிறைய சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கு. நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் சொல்ல முடியல, அவ்வளவு அருவருப்பான காரியங்கள், நிறைய விஷயங்கள் வெளியில வரல. இதெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் இது நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு விஷயம், ஒரு டாக்டர், அநேக காரியங்கள் சொந்த வீட்டிலேயே கூட பிறந்த சகோதரனாலையும் தகப்பனாலையும் கூட தாத்தாக்களாலையும் நிறைய பாதிக்கப்பட்ட சிறுபிள்ளைகள் இப்ப ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாவற்றுக்காகவும் பாரத்தோடு யாராவது தேவனால் ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். அப்பா பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த காலை நேரத்தில் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த இடத்துல எங்களை அழைத்து கொண்டு நீங்க நடத்துறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த காலை வேளையிலையும் அப்பா எங்க உலகத்தின் ரட்சிப்புக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த காலத்துல அப்பா இந்த பல வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு தகப்பனே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இப்போ நடக்கக்கூடிய பொல்லாத இந்த விஷயங்களை அப்பா நீங்க உங்களை கரத்தால அதை நிப்பாட்டுங்க தகப்பனே. அப்பா பாதுகாப்பு இல்லாத சமூகத்துல அப்பா எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தகப்பனே. எல்லாத்தையுமே ரட்சித்து அப்பா உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய ஆவி அவர்களை நிரம்பட்டும் தகப்பனே. அப்பா எந்த ஒரு வன்கொடுமைகளை எந்த ஒரு பொல்லாத விஷயங்களையும் நடக்காதபடி உம்முடைய ஆவியினாலே உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நாங்க உயிரோடு உள்ள தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கோம் தகப்பனே. உம்முடைய கண்களுக்கு உம்முடைய கைகளுக்கு இது எம்மாத்திரம் தகப்பனே. அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா நாங்க உயிரோடு இருக்கிற தேவன் அப்பா உங்களுடைய கிரியையை நாங்கள் செய்ய நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உமக்கு தேவையில்லாத அருவருப்பாத விஷயம் எதுவுமே நடக்காதக்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வல்லமையினால எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், எந்த ஒரு பொல்லாத விஷயமும் நடக்காதபடி அப்பா. இந்த நாட்கள்ல நாங்க கேள்விப்பட்டு வரும் தகப்பனே. ஒவ்வொரு விஷயமும் அப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தேசத்துல அனைவரும் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க தகப்பனே. எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் தகப்பனே எல்லாரும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க தகப்பனே. உம்முடைய ஆவியினால அப்பா எந்த ஒரு பொல்லாத விஷயமும் நடக்காததுக்காக நீங்க உருவாக்குங்க தகப்பனே. இந்த நல்ல சமூகத்தை அப்பா உமக்கு பயந்து வாழ்கிற சமூகத்தை அப்பா உம்முடைய சித்தத்தை உம்முடைய கிரியையை செய்யப்படியாத சமூகத்தை நீங்க உருவாக்க தகப்பனே. அப்பா நாங்க ஆராதிக்கிற தேவன் அப்பா நீர் உயிரோடு இருக்கிறீர் தகப்பனே.
நீர் வல்லமை உள்ளவர், நீர் மகத்துவமானவர் தகப்பனே. அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்னீங்களே தகப்பனே. உம்முடைய ஆவியினால ரட்சித்து அனைவரையும் உம்முடைய நல்வழிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, நாங்க ஆராதிக்கிற தேவன் நாங்க செத்து போன மண்ணையோ கல்லையோ ஆராதிக்கிற தகப்பனே. நீர் உயிரோடி உள்ள தேவன் தகப்பனே. நீர் நினைத்தால் உம்முடைக்கு ஒரு நிமிடம் ஆகாது தகப்பனே. அப்பா, இந்த எல்லா பொல்லாத கிரியைகளையும் இந்த சமூகத்திலிருந்து நீங்க நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி. அப்படியே ஆக்கடவுது தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் அங்கே அவருடைய இடத்துல அமருவோம். காலை நேரத்திலே தேவன் நம்மோடு கூட ஜெபத்திலே அவர் இடைபட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சரி, நாம செய்யற ஒவ்வொரு ஜெபங்கள் நிச்சயமாவே பலன் கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது அந்த ஒரு ஜீல், அந்த ஒரு ஃபயர் நமக்குள்ள இருக்கு. எதனால அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறதுனாலதான் இன்னைக்கு உங்க கண்ணு திறந்திருக்குது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? somebody is praying for us and someone is praying for us somewhere in the world. இல்ல, ஏதோ ஒரு மூலையில யாரோ இந்த நேரத்துல நான் இந்திய தேசத்துக்காக, சென்னை பகுதிக்காக யாரோ ஒருத்தவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? ஜெபித்து கொண்டிருக்கலாம். அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி நமக்கு ஒரு பக்கத்துல சொல்லுங்களேன், ஒவ்வொரு நாளுமே தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கிற இந்த உயிர் விலையேற பெற்றது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபம் பண்றாங்க. அதே போல நம்மளும் ஒருத்தவங்களுக்காக அதிகமா ஜெபிக்கும் போது அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமென். இந்த வெஸ்ட் பெங்கால் அந்த சம்பவம் அதிக பிரச்சனையை இப்போ உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. நிறைய காரியங்களை நேத்து நியூஸ்ல போட்டாங்க. எத்தனை பேர் நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த கல்லூரியினுடைய முதல்வரும் இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதனால அதிகமா ஜெபியுங்கள். அவர் பாருங்களேன், இந்த மாதிரி சாகிற பிணங்களை விற்று காசாக்குகிற ஒரு நபரா இருக்கிறாராம். மனுஷனுக்கு காசு எது எதெல்லாம் வரணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதுல ஒவ்வொன்றுமே சாபம்தான். ஒவ்வொன்றுமே சாபம்தான். ஊழல் செஞ்சா வீட்டுல ஆண்டவர் என்ன பண்றார் சொல்லுங்க? அவர் ஊழல் செஞ்சிருவார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால தொடர்ந்து இந்த காரியத்துக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, நாம் தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய வேத தியானத்தை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழே நாம் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? காலைதோறும். அதான் காலைதோறும் நம்ம செய்தியை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். காலைதோறும் என்கிற தலைப்பின் கீழே நம்ம செய்தி கேட்கிறோம். இந்த காலைதோறும் என்கிற இந்த அனுபவம் நமக்கு இன்னைக்கு 4வது நாளா இருக்கு. சரியா? சரி, நான் சொல்றேன், இந்த 21 நாட்கள், இந்த 21 நாட்கள் நீங்க உண்மையாலுமே ஃபெய்த்ஃபுல்லா, நான் எப்பயும் சொல்றது போலதான், ஃபெய்த்ஃபுல்லா நீங்க ஆண்டவர் சமூகத்துல வந்து நீங்க உங்க தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வரீங்கல்ல, அதனால என்ன பயன் நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் அன்னைக்கு நாளுக்குரிய காரியத்தை டேக் கேர் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எதையெல்லாம் தியாகம் பண்றோமோ வாழ்க்கையில, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையா முடியும். ஆமென். எதையெல்லாம் நமக்கு எதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு முழுசுமா கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை ஆளுகை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சரி, சோ காலைதோறும் என்கிற தலைப்பின் கீழே 3 பகுதியை நம்ம பார்த்துட்டோமா இல்லையா? முதலாவது நான் சொன்னேன், காலைதோறும் அவருடைய இரக்கங்கள்
நம்முடைய வாழ்க்கையில புதியவைகளா இருக்கிறது. மார்னிங் பை மார்னிங் நியூ mercies I see. காலை தோறும் அவருடைய புதிய இரக்கங்களையும் புதிய கிருபைகளையும் நான் காண்கிறேன். ஆமென். ரெண்டாவது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? காலை தோறும் அவர் எனக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காலை தோறும் அவர் எனக்கு நியாயம் செய்கிறார் அல்லது எனக்கு நீதி செய்கிறார். ஆமென். மூணாவது பார்த்தோம், நேத்து பார்த்தோம், காலை தோறும் என்னை சந்திக்க வருகிறார். ஆமென். நீங்க பாட்டு பாடணும். நான் எப்படி பாடல்ல ஒவ்வொரு நாளும் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, முதல் நாள் என்ன பிரசங்கத்தை கேட்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றேன், அடுத்த நாள் அவரை மகிமைப்படுத்தி பாடுறோம். ஆமென். அப்போ தேவன் நம்மை சந்திக்க வருகிறார். நீ காலைல பாடின, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. உன்னத பாட்டுல நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல படுக்கை அறையில இருக்கிறாளாம். வாசற்படியில் நின்று என்ன பண்றாராம், கதவை தட்டுறாராம். நீ வா, என்ன பண்ணு, கதவை திற. ஆனா அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, நான் இப்பதான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் எனக்கு நான் இப்போ நான் உடனே என்ன பண்ண முடியாது, திறக்கிறதுக்குள்ளேயே அவர் என்ன பண்ணிட்டார், என் நேசர் போய்விட்டார் அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க, தூங்குவது தப்பு அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, தூங்குவது தப்பு அல்ல, ஓவரா தூங்குவது தப்பு. அதே போல தூங்குவது தப்பு அல்ல, சொல்லுங்க, தூங்குவது தப்பு அல்ல. ஆண்டவருடைய வருகையின் அந்த அடையாளம் தெரியாம நீங்க ரொம்ப தூங்கினே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில நம்மெல்லாம் என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். தூங்குகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, கைவிடப்படுவார். அப்போ எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ டெய்லி படுக்கும் போது நமக்கு ஒரு சிந்தை வரணும். என்ன சிந்தை தெரியுங்களா, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வருகை இருந்தா நான் அவரோடு கூட போயிடும். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு, அந்த சிந்தை? நீங்க அப்படி உங்களை பிராக்டிஸ் பண்ணி வாழுங்க. இன்னைக்கு நான் மரித்தா, இன்றைக்கு என்னுடைய உயிர் பிரிந்து போச்சுன்னா, நான் நைட்டு படுக்கிறேன், காலையில எனக்கு கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தால் அவரை நான் தரிசிக்க ஆயத்தமா இருக்கிறேன். அப்படியே என்னுடைய கண்ணு மூடிட்டுச்சுன்னா டைரக்டா அவரை போய் நான் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அனுபவம் நமக்கு தேவை. நான் சொன்ன போன வாரத்துல என்னுடைய சவுண்டு இருக்கு பாருங்க, அதை குறைச்சிக்கோ, சரத்தை குறைக்கும். போன வாரத்துல நான் என்னுடைய உறவினர், என்னுடைய மாமா மகன் இறந்துட்டார். எத்தனை வயசு சொன்னேன்? 38 வயது. 2 ஆண் மகன்கள் அவர்களுக்கு உண்டு. யோசிச்சு பாருங்களேன், நிறையற்ற ஒரு வாழ்க்கை, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. இப்ப நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, ரீல்ஸ்ல நிறைய பார்க்கும்போது நான் நிறைய ரீல்ஸ் கொஞ்சம் கடந்த நாள்ல பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, உட்கார்ந்து இருக்கும் போதே பாதி உயிர் என்ன பண்ணுது, போகுது. ஒரு அம்மா பாட்டு பாடுங்கிறாங்க ஸ்டேஜ்ல, பாடிக்கிட்டே இருக்கும்போது, மகாராஷ்டிரால நினைக்கிறேன், பாடிக்கிட்டே இருக்கும் போதே அவங்க உயிர் என்ன ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இந்த செய்தி தான் நமக்கு, இந்த இடம் நிச்சயம் அல்ல, நமக்கென்று ஒரு நிச்சயமான ஒரு இடம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு போவதற்காக தான் இங்க தேவன் நம்மளை ஒத்திக பாக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. நாம இங்க ரொம்ப அதுக்காக ஆயத்தமா கரெக்டா இருந்துட்டோம்னா அடுத்த நிமிஷம் அவரோடு கூட நாம அந்த நிச்சயமான இடத்துல நாம இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை காலை தோறும் சந்திக்கிறார். The Lord's mercies are new. அடுத்தது பார்த்தோம், ஆண்டவர், the Lord's righteousness are new. The Lord's visitation every day in our life. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட கர்த்தருடைய சந்திப்பு இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் 4வது காரியமாக, காலை தோறும் அவர் என்ன செய்யறாரு. சந்திப்பது மாத்திரமல்ல, நம்மை விசாரிப்பது மாத்திரமல்ல, நம்மை விசாரித்து நம்முடைய பலவீனங்களிலே அவர் தன்னுடைய பலத்தை நமக்கு வைக்கிறார். ஆமென். God is giving a new strength. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய பலத்தை நம்ம மேல வைக்கிறார். காலை தோறும் அவருடைய பலம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் விளங்குகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்து படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல
2ஆம் வசனத்துல நாம படிக்கிறோம். இசையா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல முதல் வசனத்துல இருந்து படிங்க. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஆகிய உனக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி திரிந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். ஆனா இங்க ஜெபம் பாருங்க, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும், சொல்லுங்க, காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் என்று இங்க ஒரு ஜெபத்தை செய்யறத நம்ம பார்க்கணும். ஆமென். காலையில் எங்கள் புயமாயிரும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலையில் எங்கள் புயமாயிரும். ஆமென். இந்த அனுபவத்தை நீங்க டெய்லி கேட்கும் போது காலையில தான் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு நேராய் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரணமா எக்ஸசைஸ் பண்ணாலே நமக்கு என்ன ஆகுது? உடலுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஆனா இந்த எனர்ஜி மனதளவுல போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்திற்கு எனர்ஜி கொடுக்குமா? சொல்லுங்க. டெய்லி எக்ஸசைஸ் பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது, ஆனா மைண்டுக்கு எனர்ஜி கொடுக்குமா? டாக்டர் சொல்றாங்க, போய் மறுபடியும் என்ன பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. என்ன ஆயிடும்? மனசுக்கு ரொம்ப அமைதியாயிடும். அந்த டைம் தான் கேட்குமே தவிர அடுத்த நேரங்கள் யோகா விட்டு எழுந்து வந்தாலும் சரி, நீங்க எது செஞ்சாலும் சரி, ஆமென், என்ன ஆகுது? அந்த டெம்பரரி ரிலீஃப் மட்டும் தான் கிடைக்குதே தவிர பர்மனன்ட் ரிலீஃப் என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லு, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி ஒளிந்திருப்பார்கள், சுகமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. சரி, ஒளிஞ்சிக்குவாங்கன்னு கூட வச்சுக்கோ, அதுக்குள்ள சேஃபா ஒளிஞ்சிக்கிறது. ஆமென். பலத்த துருகம், நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்ட்ராங் டவர் அல்லது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த ஒரு மனிதன் காலையிலேயே தேவ சமூகத்திலே அவரோடு கூட பேச சித்தம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே நிரப்புகிறார். ஆமென், ஆமென். லைவ் போயிட்டு இருக்கு. இப்படி திரும்புங்க. நான் தான் சொன்னேன், அசியலை பார்க்காதீங்க, அவர் ஒரு மேட்டரே கிடையாது நமக்கு. அல்லேலூயா. காலையிலேயே அவருடைய பலம் நமக்கு புதியவைகளா இருக்கிறது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த காலையிலேயே அவருடைய பலன் நமக்கு ஆயத்தமா இருக்கு. அதை ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே காலையிலே உம்முடைய புயம் எங்களுக்கு தேவை. ஆமென். காலையிலே உம்முடைய புயம் எங்களுக்கு தேவை, அதனாலே நாங்கள் பலன் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாறணும். நீங்க அப்படி ஜெபம் பண்ண போறீங்க. கரங்களை உயர்த்துங்க பாப்போம் எல்லாரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க புயம் எங்களுக்கு தேவை. நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்க, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொன்னீங்களே. இந்த காலை நேரத்துல எனக்கு என்னுடைய இக்கட்டு காலத்துல என்னை ரட்சிக்க நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை நடத்துவீராகன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத நபர்களும் போராட்டங்கள் இல்லாத நபர்களும் இந்த உலகத்துல கிடையாது. பிரச்சனை மற்றும் போராட்டம் இல்லாத நாட்களும் கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறது, ஆண்டு சொன்னாரு, மத்திய 6ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது, மத்திய 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 33ஆம் வசனத்துல சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாரு. ஆகையால் நாளைக்காக நீங்க என்ன பண்ணாதிருங்கள். நம்ம ஒவ்வொரு நாள் நைட்டு முடிஞ்சு காலையில வர்றதுக்கு முன்னால நைட் என்ன பண்றோம்? நாளைக்காக கவலைப்படுகிறோம். ஆமென். அவர் சொல்றாரு, முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள். எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.
கிங்டம் ப்ரையாரிட்டி உங்களுடைய வாழ்க்கையில அதை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் உங்க வாழ்க்கையில ஆட் ஆயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் அந்தந்த நாட்களுக்கு அதின் பாடு போதும். ஆமென். அப்ப பைபிள் சொல்லுது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு, அப்படித்தானே? ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு. அந்த நாள்ல நம்ம அதை சந்தித்துதான் ஆகணும். ஆனா இதை எப்படி தேவ பிள்ளைகள் சொல்லணும் அப்படின்னா, காலை தோறும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு புயமாயிரும், நீங்களும் நானும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை சந்திக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப டெய்லி காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, என்னாலே ஒன்றும் முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளினுடைய சவால்களை நீங்க சந்திக்கணும்னா நீங்களும் ஆண்டவரும் சேர்ந்தாதான் அந்த சவாலை சந்திக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உங்க சொந்த பலத்தால ஒண்ணுமே முடியாது. ஒரு பாட்டு இருக்கு, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்றும் முடியல, என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஒன்றும் முடியல. அதனாலதான் சொல்றாரு, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, என்னை தாங்கி கொள்ளுங்க, உங்க கரத்துல என்ன பண்ணுங்க ஏந்தி கொள்ளுங்கன்னு ஒரு பக்தன் பாடி வச்சுட்டு போயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்கள் நானும் காலை நேரத்துல நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம ஒரு காரியத்தை நினைக்கணும், காலை தோறும் கர்த்தர் எனக்கு தம்முடைய திவ்ய பலத்தை எனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ண போறீங்க? ரெண்டு பேர் சேர்ந்தாதான் பலன். பார்த்திருக்கிறீங்களா? என்னதான் பலசாலியா இருந்தாலும் குழியில இருக்கிறவனை தூக்கணும்னா ஒருத்தரால தூக்க முடியுமா? சொல்லுங்க. அந்த கை அப்படி அணைச்சி அப்படி தூக்கணும்னா அதுக்கு ஒரு பலன் தேவை, ஒரு நபர் தேவை. ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து, உங்களுடைய போராட்டங்கள்ல இருந்து உங்களை தூக்கி விடுவதற்கு, நீங்கள் உங்களுடைய சவால்களை மேற்கொள்வதற்கு தேவனுடைய பலம் உங்களுக்கு தேவை. அது காலையிலே புதியவைகளா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்னார்ல. அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற அந்த சாட்சியான அனுபவத்தை நீங்க பாருங்க. 2 கொரிந்தியர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும்போது அவருடைய வாழ்க்கையில அவர் போனதான சில பாடுகள் உபத்திரவங்களை சொல்றாரு பாருங்க. யூத ஒன்று குறைய 40 அடியாக அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். சொல்லுங்க. ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்கள். எத்தனை காரியம் பாருங்க இங்க. முன்னால் வசனம் போடுங்க. 26ஆம் வசனம் அதுல படிங்க. அநேகந்தரம் என்ன பண்றாரு? ஏற்கனவே அடி உதையெல்லாம் வாங்கின்னு என்ன பண்றாரு? ஒரு ரா முழுவதும் எங்க கழிச்சிருக்கிறாரு? கடல்ல கழிச்சிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அவருடைய அனுபவத்தை நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு அதை நம்மோடு கூட ஒப்புமை பண்ணுங்களேன். வாழ்க்கையே நம்ம கடல்ல நீந்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போராடி 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 நம்ம நீந்திக்கிட்டே இருக்கிறோம். அவர் சொன்ன பாருங்க அந்த அனுபவத்தை. ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும். எத்தனை? 2. சுய ஜனங்களால் 3, அந்நிய ஜனங்களால் 4, பட்டணங்களில் உண்டான மோசங்கள் 5, வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள்
சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள் 7, கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள் 8. அடுத்தது பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். தன்னுடைய வேதனையை அவர் இங்க சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சும்மா ஊழியெல்லாம் செய்யல, இதெல்லாம் கடந்துதான் என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறார். 13 நிருபங்களை எழுதுகிறார். அவர் போன பாதையை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்னு நம்ம பெருசா பேசுறோம்ல, அவர் பட்ட உபத்திரவங்களையும் நம்ம திரும்பி பார்ப்போம். ராமன் சொல்றீங்க. ஆறுகளால வந்த மோசங்கள், ஆறு போல சில டைம்ல என்ன ஆகுது? பிரச்சனைகள் நம்மளை தேடி வருது. கடல் அலை போல பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் கல்லர்களால் வந்த மோசங்கள், அப்புறம் சொந்த ஜனங்களால், சுய ஜனங்கள், நான் நம்பி இருக்கிற என்னை நேசிக்கிற சந்ததி என்ன பண்றாங்க? வெறுக்கிறாங்க. அடுத்து அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், என் ஜனங்கள் இல்லாம என்னை சுத்தி இருக்கிற ஜனங்களால வருகிற சில பிரச்சனைகள், அதை சுத்தி என் ஊர்ல கூட என்ன பண்ணல, எனக்கு சரியான சூழல் இல்ல அப்படின்றத அவர் சொல்றார். அல்லேலூயா. அநேக நேரம் அவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அநேக நேரங்கள் என் வாழ்க்கையில பிரயாணமாய் தான் போய் கொண்டிருக்கிறேன். 27ஆம் வசனத்துல நாம படிக்கிறோம். 27ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை அவர் சொல்றாரு பாருங்க. இதன் மத்தியிலேயும் உபவாசத்தை நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும். அப்பனா ஆண்டவர் மேல அவர் எவ்வளவு தாகமுடையவராய் இருக்கிறார்னு பாருங்க. ஆமென். அப்பனா என்னன்னா, எல்லா சபைகளுக்கும் அவர் என்ன பண்ணணும்? நற்செய்தியை சொல்லணும், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும், ஒவ்வொரு நிருபங்களை எழுதணும்ன்ற அந்த துடிப்பு அவருக்குள்ள ஒரு நாளும் என்ன பண்ணல, மறையல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஜீல் இருக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது. எதுவுமே ராமன் சொல்றீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்பதானே படிச்சோம். அதுல ஒரு பிரச்சனையை நீங்க வச்சுக்கோங்களேன், 10% நீங்க எடுத்துக்கோங்க. நம்மளால மற்றவர்களோடு கூட சகமாய் பேச முடியுமா? அல்லது மற்றவர்களோடு கூட இயேசுவை பற்றி சொல்ல முடியுமா? நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது எப்படி உங்களால மற்றவங்க கிட்ட போய் சொல்லுங்க, எப்படி மற்றவங்க கிட்ட போய் சொல்ல முடியும்? ஆனா இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று திரும்பி பாருங்க. இவை முதலானவைகள் அல்லாமல், இதெல்லாம் தாண்டி எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் என்ன பண்ணுது? நெருக்குகிறது. ஆனாலும் அவர் எப்படி தன்னை திடப்படுத்திக் கொள்றார் பாருங்களேன். ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்த வேலை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனா அவர் யாரை மகிமைப்படுத்துறாரு பாருங்க, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். Praise God in all your circumstances. ஆமென் சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க போய்கிட்டு இருக்கிற பாதை மிக கடினமாக இருக்கலாம். பலன் இல்லாதவர்களாய் நீங்கள் திகைத்து போன அனுபவத்துல பாதி வழியிலே நின்றுட்டு இருக்கலாம். அடுத்து என்னுடைய வாழ்க்கையில அடுத்து மூவ் ஃபார்வர்ட் பண்றதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்துல சொல்றாரு, தேவனை புகழ்ந்து அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னு சொல்லி பாருங்க. தேவ பலன் காலையில புதியவைகளா இருக்கிறது. ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நாம சோர்ந்து போகிறதே இல்லை. ஆவிக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா நம்ம என்ன பண்றது இல்ல, சோர்ந்து போகிறதே கிடையாது. அதான் பாட்டு பாடணும், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்ணப்படுகிறான்? புதிதாக்கப்படுகிறான். டெய்லி கர்த்தர் நம்மளுடைய ஸ்பிரிட்டை என்ன பண்றார்? ரெனியூ பண்ணி புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார்.
நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. உள்ளான மனிதன் நாள்தோறும் புதுப்பிக்கப்படுகிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அங்க படிக்கிறோம். அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2-4 வசனத்துக்கு வாங்கலேன். 2-4 வசனத்துக்கு வாங்கலேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நெருக்கப்படுகிறோம் தான். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5. அன்றியும் 5:2-4 2:5 இல்ல, 2 கொரிந்தியர் 5:2-4. 2 கொரிந்தியர் 5:2-4. ஏனெனில், சரி முதல்ல இருந்தே படிப்போமே. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இந்த வீடு இல்ல, அந்த வீடு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம என்ன பண்றோம்? இந்த கூடாரம்னா எந்த கூடாரம்? பூமியில வாசம் பண்ற நம்ம தான். ஆமென். நாம என்ன பண்றோம்? டெய்லி தவிக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, டெய்லி நம்ம தவிக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 4ஆம் வசனத்தை படிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்துதான் தவிச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்ப டெய்லி என் மேல ஒரு பர்டன் என்ன பண்ணப்படுகிறது இருக்கு. அந்த நுகத்தை நான் நாள்தோறும் என்ன பண்றேன்? சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இந்த சுமையை லகுவாய் மாற்றுவதற்கு நான் யாரோடு கூட ஐக்கியமா இருக்கணும்? சொல்லுங்களேன். ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும். அப்ப அவரோடு கூட என்னுடைய ஐக்கியம் காலை தோறும் இருந்துச்சுன்னா எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தெய்வீக விடுதலை இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவை. ஆமென். கர்த்தர் நம் மத்தியில இருந்தா எல்லா நுகத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை லகுவாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அப்ப டெய்லி பாரங்கள் நமக்கு உண்டுதான், பிரச்சனைகள் உண்டுதான். ஆனா சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவரை நீங்கள் துணையாக கொண்டால் அவர் உங்களுக்கு ஏற்ற காரியங்களை டெய்லி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதின் பாடு போதும்னு சொல்றாரு. ஆனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், நாளை தினத்துக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 84 நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்ன பண்ணுகிறார்கள்? நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கண்ணீரான வாழ்க்கை, அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன யோசிக்கிறோமோ, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரின் பள்ளத்தாக்குகளாய் இருந்தாலும் கர்த்தர் அதை ஆனந்த களிப்பாக, அதை நீரூற்றுகளாக தேவன் நமக்கு மாற்றி அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க. உங்களுடைய வேதனைக்கு, உங்களுடைய பாரத்திற்கு, உங்களுடைய இக்கட்டுகளுக்கு தக்கதாக மிகுந்த பலனை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் கிரியைக்கு தக்க பலனை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய நாட்களுக்கு தக்க பலனை தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நேற்று போல இன்றைக்கு இல்லை, இன்று போல நாளைக்கு இருக்காது. ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. அதை ஃபேஸ் பண்ணோம்னா நான் என் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கிறவனா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ சங்கீதம் 84 நீங்க கடைசி வரைக்கும் படிங்க. இதுக்கு என்ன தீர்வு? 84 தாவீது தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். எப்படி தெரியுங்களா? சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் அல்லது எவ்வளவு இன்பமானவைகள். இரண்டாவது சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
இந்த அனுபவம் உங்களுக்கு டெய்லி தேவை. ஆமே. அதுல 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலேயே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இதற்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்கணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர் ஓரினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? 2 கைகளை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? வாங்கப்பா, அப்புறம் பார்க்கலாம். என்னாச்சு? யாரோட டயர்? வேற கார் டயர், லாரி டயர். ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, பாருங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறோம்ல, இதுல இருந்து என்ன தெரியுது? லாரி டயர் என்ன ஆயிடுச்சு? அப்படின்னா என்ன? மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து நாம் தவித்து கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் தான் நம்மளை விடுதலையாக்குகிறவர். கரங்களை வைத்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு புயமாயிரும். இக்கட்டு காலத்தில் நீர் எங்களுக்கு ரட்சிப்பாயிரும். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை தோறும் நீர் எங்களை எழுப்புகிறீர், எங்களை விசாரிக்கிறீர், உம்முடைய இரக்கங்களை வைக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நியாயத்தை செய்கிறீர். தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்த நீர் வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.